ஐயோ! தல சுத்துதே ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்றது பார்க்குறீங்களா? கண்டிப்பா உண்மையா தான் தல சுத்துது. தமிழ்நாடு மாணவர்கள நெனச்சா பயமா இருக்கு. அடிச்சு தூள் கெளப்புறானுங்க. எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணா, எங்கேயோ கிடக்குது தமிழ்நாடு மாணவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆனா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் தான் சொல்லுது எங்க மாணவர்களுக்கு நீட் வேணான்னு. நீட் ஆவுது. எது வச்சாலும் அடிச்சு தள்ளுவோன்ட்டு இன்னைக்கு பாருங்க ரேங்க் வந்ததுமே லாஸ்ட் பிரெடிக்ஷன் கூட பயங்கரமா வந்து 10 மார்க் கம்மியா வரணும். ஆனா 10 மார்க் ஜாஸ்தியா அளவுக்கு மாணவர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே அருமையா பண்ணியிருக்காங்க. ஓசி கேட்டகரில 540 மார்க் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம 530 வரைக்கும் பிரெடிக்ட் பண்ண இடத்துல வந்து 540ன்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசில வந்து பார்த்தீங்கன்னா, 500 மார்க் 490 சொன்னோம். பட் 20 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மார்க்லயும் பசங்க பயங்கரமா இருக்காங்க. 510 மார்க் வரைக்கும் இப்போதைக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 3321 வந்து ஜெனரல் கட் ஆஃபா இருந்திருக்கு. இந்த வாட்டி அதே மார்க் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 510 மார்க் தான் வருது. 505ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஎம்க்கு முடியுது. லாஸ்ட் இயர் 3781ன்றது ஜெனரல் கட் ஆஃப் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 505 மார்க் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் 495 வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரி 4486 வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜெனரல் ரேங்கா இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே ரேங்க்க்கு மார்க் வச்சு பார்த்தோம்னா 485 பட் இது 2 மார்க் 3 மார்க் அப்படி வரதுக்கு 495 சாரி. அந்த 2 மார்க் 3 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படி இப்படி இருக்கு. எஸ்சி எடுத்தோம்னா 10,635 வந்து லாஸ்ட் இயரோட ஜெனரல் கட் ஆஃபா இருந்திருக்கு. அத பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்க்கிறப்ப 430 மார்க் வரைக்கும் எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்கும். 380ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஏல வந்து 15,681 அப்படின்றது ஜெனரல் ரேங்கிங் லாஸ்ட் இயர் எஸ்சி ஏவோட இது. அந்த எஸ்சியோட ரேங்க் பேஸ் பண்ணி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 380 மார்க்ஸ். இந்த எஸ்டி கேட்டகரி வந்து 390 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 14,702 அப்படின்றது இந்த வருடம் எஸ்டிக்கான லாஸ்ட் இயர் ரேங்க் வச்சு பார்க்கிறப்ப மார்க் வருது. ரைட்டா? இதுல கொஞ்சம் கூட வரலாம். கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் 100% கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, சான்சஸ் இல்ல. கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 2 மார்க், 3 மார்க் பயப்படாதீங்க. இந்த மார்க்குக்கு கீழ எனக்கு கவர்ன்மென்ட் சீட் கிடைச்சா தான் நான் போவேன் அப்படின்னா, செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்க்கு கீழ இருந்தேன்னா ஒரு 20 மார்க் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, செல்ஃப் பினான்ஸ் காலேஜ்ல எஸ்சி கேட்டகரில 400 மார்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, 460 டூ 465 வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பினான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓசிக்கு வந்து 500 அபோவ் இருந்தா தான் எஸ்எஃப் ஓட சீட்ஸ் வந்து கிடைக்கும். ரைட்டா? என்கிட்ட டைரக்ட்டா பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. சார் இந்த வருஷம் எனக்கு இந்த மார்க் இல்ல. அடுத்த வருஷம் கவர்ன்மென்ட் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இது உங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தா கிடைக்குமா? அப்படின்னா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணி இமிடியேட்டா அடுத்த வருஷம் 2026ல நீட்ட கிராக் பண்ணி கவர்ன்மென்ட் சீட்ட தட்டுங்க. தேங்க் யூ.